அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் ஊருக்கு கிளம்புற வரைக்கும் எடுத்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. ஹார்பர் பீச் போகிற அன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ எடுத்தது தான். ரொம்ப வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து. ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க நம்பர்லாம் கிடச்சிது. சரி நேரில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஹார்பர் பீச்சுக்கு கிளம்புற அந்த கொஞ்சம் முன்னாடி அண்ணன் பையனோட அவங்கள பார்க்க வந்துட்டேன். இந்த கேக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் பண்ணியிருந்தா, அவளே செஞ்சுருந்தா. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால மலரும் நினைவுகள் அப்படின்னு டெக்கரேட் பண்ணி அந்த கேக்கு சூப்பராக பண்ணியிருந்தேன். மாஷாஅல்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாக இன்னும் 2 பேர் என் கூட படித்தவங்க வந்துட்டாங்க. அவங்க எல்லாரையும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து இந்த தடவை பார்க்க முடியல. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள பார்ப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து நிறைய டைம் நினச்சிருக்கேன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய பேசணும் அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு 1 ஹவர் மட்டும்தான் பார்த்து பேச முடிஞ்சுது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வந்து மறுபடியும் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் எனக்கு இது ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி ஞாபகமாக இருக்கும். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தின நாள் எடுத்தது. அண்ணன் வீட்டிலேருந்து மருதாணி இலை பறிக்கலான்னு வந்திருக்கேன். எவ்வளோ தான் கோனில் டிசைன் வச்சாலும் எனக்கு மருதாணி இலை அரைச்சி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அண்ணன் வீட்டில் மருதாணி மரம் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி இன்றைக்கி பறித்து வச்சிடலாம் அப்படின்னு மதியங்கிட்ட நான் வந்து பறிக்கிறதுக்கு வந்துட்டேன். இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன இலை தான், ஆனால் அரைச்சி வச்சோம் அப்படின்னா நல்லா பிடிக்கும் அப்படின்னாங்க. அதனால் சீக்கிரமாக அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு மருதாணி இலை வந்து உருவதுக்கு வந்துட்டேன். நிறைய டைம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பானையில் இருக்கக்கூடிய இந்த செடி வந்து நான் வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அது பேர் தெரியாது. அன்றைக்கி இதோட பேர் கேட்டிருந்தேன். மச்சி வந்து 5 மணிக்கு பூக்கிற பூ அப்படின்னாங்க. நிஜமாகவே இதோட பேர் அப்படி தானா இல்லை இதுக்கு வேறு பேர் இருக்கான்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது செடி அழகாக இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து கொண்டு போயிடுவேன். இங்கே பெங்களூரில் கொண்டு நம்ம செடியில் வளர்க்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் எது கொண்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கிற அந்த தண்ணிக்கு வந்து வளரவே வளராது. நிறைய மருதாணி குச்சி வச்சுட்டேன், ரம்ப இலை வச்சுட்டேன், எதுவுமே வரவே இல்லை. அதனால் இந்த தடவை எந்த ஒரு செடியும் நான் வந்து இங்கே கொண்டுட்டு வரல. மருதாணி இலை எல்லாமே அரைச்சிட்டேன். மீதி இருந்ததை கையில் டிசைன் மாதிரி வைக்கணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டா. அதனால் கோடாரி தைலம் ஊற்றி என் தங்கச்சி வந்து அவளுக்கு வச்சுக்கிட்டு இருக்கா. எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நாளைக்கு அங்கே போய் தான் பார்க்க முடியும். இது வந்து அதுக்கு அடுத்த நாள் எடுத்தது. நான் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 வாரம் ஆகிடுச்சி. அதனால் திரும்ப கிளம்பலாம் அப்படின்னு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கிறதுனால அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க அனுப்பி வைக்க. இந்த தடவை நான் ஊருக்கு வந்ததோட பார்த்திங்கன்னா நிறைய இடம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு ஃபேமிலியோட. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எங்கெல்லாம் நாங்கள் சுற்றி பார்க்க போனோமோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே. தனித்தனியாக போட வேண்டாமே அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரே வீடியோவாக போட்டுட்டேன். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் ஊருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இன்ஷா அல்லாஹ் இனி நான் வந்து பெங்களூர் போயிட்டு நான் பண்ணக்கூடிய சமையல் வீடியோ தான் இனி வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.